மாணவர்களே, தாவர இழையங்களும் விலங்கு இழையங்களும் என்ற பகுதியில் விலங்கு இழையத்தில் குருதி இழையம், தொடுப்பு இழையம் போன்றவற்றை நாம் ஏற்கனவே கற்றுள்ளோம். தசை இழையம் என்பதனை நாம் நோக்க இருக்கின்றோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் தசை இழையங்களின் இயல்புகளை, தசை இழையங்களின் பிரிவுகளையும் அவை காணப்படும் இடங்களையும், நரம்பிழையத்தின் இயல்புகளை, நரம்புகளை தொழிலின் அடிப்படையில் வகைப்படுத்தவும் அறிந்து கொள்வீர்கள். தசை இழையம். தசை இழையம் தசை கலங்களையும் தசை நார்களையும் கொண்டது. தசை நார்கள் சுருங்கி தளரக்கூடியன. தசை இழையம் சிறந்த குருதி விநியோகத்தை கொண்டது. இஜைவாக்கத்தின் போது தசை இழையம் விளைவு காட்டியாக தொழிற்படும். தசை இழையம் பிரதானமாக 3 வகைப்படும். மளமளப்பான தசை இழையம், வன்கூட்டு தசை இழையம், இதய தசை இழையம். இனி நாம் மளமளப்பான தசை இழையத்தை நோக்குவோம். இரைப்பை ஒன்றின் கல அமைப்பு காட்டப்படுகின்றது. இரைப்பை மளமளப்பான தசையினால் ஆனது. மளமளப்பான தசை கலங்களின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அவதானிக்க கூடியதாக உள்ளது. அதன் கோட்டு படத்தினையும் அவதானிப்போம். மளமளப்பான தசைக்கலத்தினால் மளமளப்பான தசை இழையம் ஆக்கப்பட்டுள்ளது. இவை கதிருருவான கலங்கள் ஆகும். கலத்தின் மத்தியில் தனிக்கரு காணப்படும். கலங்களில் குறுக்கு வரி காணப்படுவதில்லை. விரைவில் களைப்படையாது. இவை இச்சையின்றி இயங்கும். தன்னாட்சி நரம்புகளான பரிவு, பரபரிவு ஆகியவற்றினால் கட்டுப்படுத்தப்படும். மளமளப்பான தசை இழையம் காணப்படும் இடங்கள் குழாய் போன்ற அங்கங்களின் சுவரில் காணப்படுகின்றது. குழாய் போன்ற அங்கங்களாக உணவு கால்வாய், குருதிக்கலன்கள், பித்தக்கான், சிறுநீர்கான், சுவாசப்பாதை போன்றன காணப்படுகின்றன. அடுத்து பை போன்ற அங்கங்களில் காணப்படுகின்றது. கருப்பை, சிறுநீர்ப்பை, இரைப்பை, சுவாசப்பை. அடுத்து கண்களின் கதிராடியில் காணப்படுகின்றது. எனவே குழாய் போன்ற அங்கங்களின் சுவரிலும், பை போன்ற அங்கங்களிலும், கதிராளியிலும் மளமளப்பான தசை இழையம் காணப்படுகின்றது. அடுத்ததாக வன்கூட்டு தசை இழையத்தை நோக்குவோம். வன்கூட்டு தசை இழையத்தின் அமைப்பினை நீங்கள் படத்தில் தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது. வன்கூட்டு தசை இழையமும் காணப்படுகின்றது. இவை என்பு தொகுதியோடு இணைந்து காணப்படுகின்றது. வன்கூட்டு தசை கலங்களால் வன்கூட்டு தசை இழையம் ஆக்கப்பட்டுள்ளது. நீங்கள் படத்தை நீங்கள் தெளிவாக நோக்கின் வன்கூட்டு தசை இழையம் தசை நேர்கட்டுகளால் ஆனது. தசை நேர்கட்டுகள் தசை நேர்களால் ஆனது. தசை நேர்கள் தசை சிறு நேர்களால் ஆனது. தசை சிறு நேர்கள் தசை பார்த்து காணப்படுகின்றது. எனவே மேலிருந்து கீழ் நோக்கிய நிலையில் நீங்கள் நோக்கினீர்களாயின் வன்கூட்டு தசை இழையம் தசை நேர்கட்டு, தசை நேர், தசை சிறுநேர், தசை பார்த்து என்றவாறு செல்கின்றது. அதன் அமைப்புகளை நோக்குங்கள். அதன் விரிவான அமைப்பு உங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு வன்கூட்டு தசையும் பல தசை நேர்கட்டுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். தசை நேர்கட்டினை நீங்கள் படத்தில் அவதானிக்கலாம். ஒவ்வொரு தசை நேர்கட்டும் தசைக்கலங்களுக்கு ஒப்பிடக்கூடிய பல தசை நேர்களால் ஆனது. ஒவ்வொரு தசை நேரும் தசை நேருரையால் சூழப்பட்டிருக்கும். தசை நேரை எல்லைப்படுத்தி தசை நேருரை காணப்படுகின்றது. தசை நேருரைக்கு உட்புறமாக தசை முதலுரு காணப்படுகின்றது. தசை முதலுருவில் பெரும் எண்ணிக்கையான கருக்கள், மயோகுளோபின் புரதம் ஆகியவற்றினை கொண்டிருக்கும். தசையில் காணப்படும் மிக முக்கியமான புரதம் மயோகுளோபின். முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் அசைவு, இடப்பெயர்ச்சி போன்றவற்றில் இத்தசை பங்களிப்பு செய்கின்றது. வன்கூட்டு தசை இழையத்தின் இயல்புகளை நோக்குவோம். வன்கூட்டு தசை இழையத்தின் அமைப்பை காண்கிறீர்கள். கருக்கள் காணப்படும் இடத்தையும் அதன் குறுக்கு வரிகளையும் நீங்கள் தெளிவாக நோக்கக்கூடியதாக உள்ளது. நீண்ட உருளை வடிவான கலங்களை கொண்டுள்ளது.
கிளை அற்றது, பலகரு கொண்டது. பலகரு கொண்டது பொதுமை குழியத்துக்குரியது எனவும் அழைக்கலாம். கருகலத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கும். இதனை நீங்கள் படத்திலும் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கலம் அதிகளவு இழைமணிகளை கொண்டிருக்கும். அதிகளவு சக்தி தேவைப்படுகின்ற இயக்க தொழிற்பாடுடைய கலங்களாகியால் இவற்றில் அதிகளவு இழைமணிகள் காணப்படும். இச்சை வழி இயங்கும் தசைக்கலமாக, அதாவது எமது விருப்பப்படி எம்மால் ஆளக்கூடிய தசைக்கலமாக காணப்படுகின்றது. விரைவாக களைப்படையக்கூடியது. வன்கூட்டு தசையிலையும் காணப்படும் இடங்களை நோக்குவோம். இருதலை தசை, முத்தலை தசை. கையின் முற்புறமாக காணப்படும் தசை இருதலை தசையாகவும், கையின் பின்புறமாக காணப்படும் தசை முத்தலை தசையாகவும் காணப்படுகின்றது. இவை கையை மடிப்பதற்கும் விரிவதற்கும் வேலைகளை செய்வதற்கும் உதவுகின்ற பிரதான தசைகள் ஆகும். காலில் காணப்படும் தசை காட்தசை. முகத்தில் உள்ள தசைகள் நாக்கும் ஓர் வன்கூட்டு தசை இழையமாகும். பிரிமென்தகட்டு தசை. கட்கோளத்தை அசைக்க உதவும் தசைகள். இவை நாம் கண்ணை எல்லா பக்கங்களிலும் அசைத்து பார்ப்பதற்கு இத்தசைகளே உதவுகின்றன. இவையே கண்ணை திருப்புவதற்காக காணப்படுகின்ற தசைகளாகும். 3 சோடி தசைகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக நாம் இதய தசை இழையத்தை நோக்குவோம். இதயத்திலிருந்து பெறப்பட்ட சிறிய மாதிரி ஒன்றை நீங்கள் காண்கிறீர்கள். இவை இதய தசை இழையங்களாக காணப்படுகின்றன. அவற்றில் கிளைகள் காணப்படுவதையும் இதன் விசேட அம்சமாக நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இதய தசை இழையத்தின் இயல்புகளை நோக்குவோம். இதய தசை இழையம் இதய தசைக்கலங்களால் ஆனது. இதயத்தில் மட்டும் காணப்படும் ஒரு சிரத்தலடைந்த இழையம் ஆகும். இயல்புகளாக நாம் படத்தில் நோக்குவோம். இடைப்பூந்த வட்டத்தட்டு எனும் அமைப்பு காணப்படுகின்றது. குறுக்கு வரிகள் காணப்படுகின்றது. கருக்கள் காணப்படுகின்றது. இவை கிளைகளை கொண்டவை. தெளிவாக படத்தில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கலத்தின் மத்தியில் தனிக்கரு காணப்படுகின்றது. குறுக்கு வரிகளை கொண்டவை. அதிகளவிலான இழைமணிகளை கொண்டவை. சந்தத்திற்குரிய அசைவை காட்டும். சந்தம் எனும் போது நேரத்துடன் ஒரு சீரான அசைவை காட்டும். ஒருபோதும் களைப்படையாது. இச்சையின்றி இயங்கும். அதாவது நமது விருப்பப்படி இதனை கட்டுப்படுத்த முடியாது. மளமளப்பான தசை, வன்கூட்டு தசை, இதய தசை ஓர் ஒப்பீடு. மளமளப்பான தசையின் படத்தினை நோக்குகிறீர்கள். வன்கூட்டு தசை, இதய தசை அவற்றின் கல அமைப்புகளை தெளிவாக நோக்கக்கூடியதாக உள்ளது. மளமளப்பான தசை குறுக்கு வரி அற்றது. வன்கூட்டு தசை குறுக்கு வரி கொண்டது. இதய தசை குறுக்கு வரி கொண்டது. மளமளப்பான தசையினார்கள் கிளையற்றவை. வன்கூட்டு தசையினார்களும் கிளையற்றவை. இதய தசையினார்கள் கிளை கொண்டது. மளமளப்பான தசை தனிக்கருவை கொண்டது. வன்கூட்டு தசை பலகரு கொண்டதாக காணப்படுகின்றது. இதய தசை தனிக்கரு கொண்டதாக காணப்படுகின்றது. மளமளப்பான தசை இச்சையின்றி இயங்குகின்றது. வன்கூட்டு தசை இச்சை வழி இயங்குகின்றது. இதய தசை இச்சையின்றி இயங்குகின்றது. களைப்படையாது. மளமளப்பான தசை களைப்படைவதில்லை. வன்கூட்டு தசை களைப்படையும். இதய தசை ஒருபோதும் களைப்படையாது. எனவே மளமளப்பான தசை, வன்கூட்டு தசை, இதய தசையை பற்றி ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். இது ஒரு மீட்டலாயும் அமையும். இவற்றை ஒப்பிடுவர். அடுத்து நாம் நரம்பு இழையத்தினை நோக்குவோம். நரம்பு தொகுதியினை அமைப்பை காண்கிறீர்கள். இது ஒரு மின் இரசாயன கணத்தாக்கம் கொண்டு செல்லும் தொகுதியாகும். மைய நரம்பு தொகுதி, சுற்றிய நரம்பு தொகுதி ஆகியவற்றை பிரதானமாக கொண்டுள்ளது. மற்றும் முதுகு நான் காட்டப்படுகின்றது. நரம்பிழையத்தின் கட்டமைப்பு அலகு நரம்பு கலம் ஆகும். இது நியூரோன் எனவும் அழைக்கப்படும்.
மின் இரசாயன கணத்தாக்கத்தினை கடத்துவதற்கு நரம்பு கலங்கள் சிறத்தலடைந்துள்ளன. மனித உடலில் காணப்படுகின்ற மிகவும் நீளம் கூடிய கலங்கள் ஆகும். வியத்தம் அடைந்த கலங்கள் ஆகும். பிரிந்து பெருக முடியாதவை. நரம்பு கலத்தின் இயல்புகளை நோக்குவோம். அதற்கு முன்னர் கட்டமைப்பை பார்த்தோமானால் கலவுடல் எனப்படுகின்ற அமைப்பு காணப்படுகின்றது. கரு காணப்படுகின்றது. வெளிக்காவு நரம்பு முளை காணப்படுகின்றது. அச்சு காணப்படுகின்றது. இதன் வெளிக்காவு நரம்பு முளையை சூழ காணப்படுகின்ற கொழுப்பு படை மயலின் கவசம் எனப்படுகின்றது. நரம்பு கலங்கள் இரு பிரதான பகுதிகளால் ஆனது. கலவுடல், நரம்பு முளை. நரம்பு முளை இரண்டு வகைப்படுகின்றது. உட்காவு நரம்பு முளை, வெளிக்காவு நரம்பு முளை. கலவுடலை நோக்கி கணத்தாக்கத்தினை கொண்டு செல்லும் நரம்பு முளை உட்காவு நரம்பு முளை ஆகும். இது கலவுடல் கிளைப்பதால் உருவாகும் பல குறுகிய முளைகளை கொண்டது. கலவுடலில் இருந்து கணத்தாக்கத்தினை கொண்டு செல்லும் நரம்பு முளை வெளிக்காவு நரம்பு முளை ஆகும். இது கலவுடலிலிருந்து தனி நீண்ட முளையாக தோன்றும். அதாவது உட்காவு நரம்பு முளை கலவுடலை நோக்கியும் வெளிக்காவு நரம்பு முளை கலவுடலில் இருந்தும் கணத்தாக்கத்தை கொண்டு செல்லும். வெளிக்காவு நரம்பு முளையில் மயலின் கவசம் காணப்படும். இதன் மூலம் கணத்தாக்கம் கடத்தப்படும் வேகம் அதிகரிக்கப்படுகின்றது. வெளிக்காவு நரம்பு முளையில் மயலின் கவசம் காணப்படாத பகுதி இடன்வியரின் கணு எனப்படும். படத்தில் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கலவுடலில் பெரிய தனிக்கரு, இளைமணி, அகக்கலவரு சிறுவலை, லைசோசோம், கொள்கியுடல் ஆகியன காணப்படும். நரம்பு கலத்தின் தொழில். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய வாங்கிகள் மூலம் அல்லது வேறு நரம்பு கலத்தினால் பெறப்படும் தகவல்களை மைய நரம்பு தொகுதிக்கு அல்லது வேறு நரம்பு கலத்திற்கு கடத்துதல். மைய நரம்பு தொகுதியிலிருந்து கணத்தாக்கங்களை விளைவு காட்டிக்கு கடத்துதல். விளைவு காட்டிகளாக தசைகளும் சுரப்பிகளும் காணப்படுகின்றன. நரம்பு கல வகைகள். நரம்பு கலத்தினால் மேற்கொள்ளப்படும் தொழிலுக்கேற்ப அவை 3 வகைகளாக பிரிக்கப்படும். ஒன்று புலன் நரம்பு கலம், 2 இயக்க நரம்பு கலம், 3 இடைத்தூது நரம்பு கலம். புலனங்கங்களால் பெறப்படும் செய்தி புலன் நரம்பு கலத்தின் மூலம் மைய நரம்பு தொகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. மைய நரம்பு தொகுதியில் இடைத்தூது நரம்பு கலம் காணப்படுகின்றது. மைய நரம்பு தொகுதியிலிருந்து இயக்கத்திற்குரிய கணத்தாக்கம் இயக்க நரம்பு கலம் மூலம் விளைவு காட்டிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே கணத்தாக்கம் செல்லும் பாதையாக புலன் நரம்பு கலம், இடைத்தூது நரம்பு கலம், இயக்க நரம்பு கலம் என்றவாறு காணப்படுகின்றது. அதே அமைப்புத்தான் அடுத்த படத்திலும் காட்டப்படுகின்றது. வாங்கியிலிருந்து புலன் நரம்பின் உட்காவு நரம்பு முளை மூலம் புலன் நரம்பு கலத்தை அடையும். அங்கிருந்து புலன் நரம்பின் வெளிக்காவு நரம்பு முளை மூலம் இடைத்தூது நரம்பு கலத்தை அடையும். இடைத்தூது நரம்பு கலத்திலிருந்து கணத்தாக்கம் இயக்க நரம்பின் உட்காவு நரம்பு முளையை அடையும். உட்காவு நரம்பு முளையிலிருந்து இயக்க நரம்பு கலத்தை அடைந்து அங்கிருந்து கணத்தாக்கம் இயக்க நரம்பின் வெளிக்காவு நரம்பு முளை மூலம் விளைவு காட்டிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே நாம் ஒரு பானத்தை அருந்த வேணும் என்று நினைக்கும் போது இந்த இயக்க நரம்பு கலம் கை தசைகளை அசைய செய்வதன் மூலம் நாம் அந்த பானத்தை எடுக்கக்கூடியதாக உள்ளது. புலநரம்பு கலம். புலநரம்பு கலத்தின் அமைப்பினை நீங்கள் காண்கிறீர்கள். புலனங்கங்களிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கணத்தாக்கத்தை கொண்டு செல்லும் நரம்பு கலம் புலன் நரம்பு கலம் எனப்படும். புலன் நரம்பு கலத்தின் கலவுடல் நரம்பு நார்களின் மத்தியில் காணப்படும். கலவுடல் நரம்பு நார்களின் மத்தியில் காணப்படுகின்றது. கலவுடல் பொதுவாக நரம்பு திரட்டில் காணப்படும். இதன் உட்காவு நரம்பு முளை புலனங்கங்களில் அமைந்திருப்பதுடன் வெளிக்காவு நரம்பு முளை மைய நரம்பு தொகுதியிலும் அமைந்துள்ளது. இதன் உட்காவு நரம்பு முளை புலன் அங்கங்களில் அமைந்துள்ளது. இதன் வெளிக்காவு நரம்பு முளை மைய நரம்பு தொகுதியில் அமைந்துள்ளது. இயக்க நரம்பு கலம். இயக்க நரம்பு கலத்தின் அமைப்பை காண்கிறீர்கள். உட்காவு நரம்பு முளை, கலவுடல், வெளிக்காவு நரம்பு முளை. இங்கு விளைவு காட்டிகள், தசைகள், சுரப்பிகள் போன்றவற்றுடன் இணைந்திருக்கும்.
இயக்க நரம்பு தளத்தில் கணத்தாக்கம் எவ்வாறு செல்லுகின்றது என்பதனை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கு கணத்தாக்கத்தினை கொண்டு செல்லும் நரம்பு கலம் இயக்க நரம்பு கலம் எனப்படும். இக்கலம் நட்சத்திர வடிவ கலவுடலை கொண்டது. இதன் வெளிக்காவு நரம்பு முளை மிக நீண்டது. இதன் உட்காவு நரம்பு முளையும் கலவுடலும் மைய நரம்பு தொகுதியில் காணப்படுகின்றது. வெளிக்காவு நரம்பு முளை விளைவு காட்டியில் முடிவடையும். இடைத்தூது நரம்பு கலம். இடைத்தூது நரம்பு கலத்தை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. புல நரம்பு கலம் இயக்க நரம்பு கலம் ஆகியவற்றிடையே கணத்தாக்கங்களை கடத்தி தொடர்பை பேணும் நரம்பு கலம் இடைத்தூது நரம்பு கலம் ஆகும். இது முழுமையாக மைய நரம்பு தொகுதியில் காணப்படும். இதன் வெளிக்காவு நரம்பு முளை குறுகியது. அடுத்து நாம் புல நரம்பு கலம் இயக்க நரம்பு கலம் இடைத்தூது நரம்பு கலம் ஆகியவற்றை ஒப்பிடுவோம். அவற்றின் கலவுடலின் அமைப்புகளை காண்கிறோம். ஒன்று, புலநரம்பிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கணத்தாக்கத்தை கொண்டு செல்வது புலநரம்பு கலம் ஆகும். இயக்க நரம்பு கலம் மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கு கணத்தாக்கத்தை கொண்டு செல்லும். இடைத்தூது நரம்பு கலம் புலன் நரம்பிலிருந்து இயக்க நரம்பிற்கு கணத்தாக்கத்தை கொண்டு செல்லும். கலவுடல் நரம்பு திரட்டில் காணப்படும். கலவுடல் மைய நரம்பு தொகுதியில் காணப்படும். கலம் முழுவதும் மைய நரம்பு தொகுதியில் காணப்படும். இடைத்தூது நரம்பு கலம் முழுவதுமே மைய நரம்பு தொகுதியில் காணப்படுகின்றது. எனினும் புலன் நரம்பு கலத்தில் கலவுடல் நரம்பு திரட்டிலும் இயக்க நரம்பு கலத்தில் கலவுடல் மைய நரம்பு தொகுதியிலும் காணப்படுகின்றது. உட்காவு நரம்பு முளை புலனுறுப்புகளில் காணப்படும். இயக்க நரம்பு கலத்தின் உட்காவு நரம்பு முளை மைய நரம்பு தொகுதியில் காணப்படும். இடைத்தூது நரம்பு கலத்தின் உட்காவு நரம்பு முளை புலன் நரம்புடன் தொடர்பட்டு காணப்படும். வெளிக்காவு நரம்பு முளை மைய நரம்பு தொகுதியில் முடிவடையும். வெளிக்காவு நரம்பு முளை விளைவு காட்டியில் முடிவடையும். வெளிக்காவு நரம்பு முளை இயக்க நரம்பில் முடிவடையும். சாராம்சம்: தசை இழையம் தசை நார்களால் ஆனது. தசை நார்கள் சுருங்கி தளரக்கூடியன. தசை இழையம் சிறந்த குருதி விநியோகத்தினை கொண்டது. தசை இழையம் 3 வகைப்படும்: மளமளப்பான தசை, வன்கூட்டு தசை, இதய தசை. மின் இரசாயன கணத்தாக்கங்களை கடத்துவதற்கு சிரத்தலடைந்த கலங்கள் நரம்பு கலங்கள் ஆகும். தொழிலின் அடிப்படையில் நரம்பு கலங்கள் 3 வகைப்படும்: புல நரம்பு கலம், இயக்க நரம்பு கலம், இடைத்தூது நரம்பு கலம்.